நீங்களே தான் சொன்னீங்க பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. சரி, குடும்ப கோயிலுக்கு படிக்கிற இடம் அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்களே சொல்லுங்க. ஸ்கூலுக்கு நீ கேட்ற வேற இடமே உனக்கு சேலம் மாவட்டத்தில் பனங்காடு ஆண்டிப்பட்டின்னு ஊர். இங்கே வந்து சத்துணு ஸ்கூல் அங்கன்வாடின்னு ஒன்று இருந்தது. 1972 ஆரம்பித்தாங்க. நான் படித்ததுலேருந்து என் பிள்ளைங்க 2 பேர் இங்கே தான் படித்தாங்க. கிணறு இருக்குதுங்கிறாங்க. அவங்க வந்து கோயிலுக்கு வந்து ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குறாங்க. இங்கே கிணறு இருக்குதுங்கிறாங்க, டிரான்ஸ்பாரம் இருக்குதுங்கிறாங்க. டிரான்ஸ்பாரம் நான் படித்ததுலேருந்தே இருக்குது, அந்த கிணத்தை துத்துட்டாங்க. டிரான்ஸ்பாரம் இருக்குதுங்கிறாங்க. டிரான்ஸ்பாரம் எங்கள் பஞ்சாயத்தில் சேவ் பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து இப்போ அங்கே பில்டிங்கு அங்கன்வாடி வேணும், எங்களுக்கு பில்டிங் வேணுங்க சார். அதனால தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒப்புக்கட்டாக நின்றுட்டு இருக்கோம் சார். ஓடை பகுதி கோயிலும் எல்லாமே ஓடை பகுதியில் தாங்க சார் இருக்குது. இப்போ ஓடை பகுதியில் தாங்க சார் இருக்குது. இப்போ எல்லா எங்கே அரசு பள்ளிகள் எங்கே எடுத்துக்கிட்டாலுமே ஓடை பகுதியில் தான் இருக்குது. ஓடை இத்தனை வருஷம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ தான் எடுத்து கட்டி இருக்கிறாங்க. எங்களுக்கு பில்டிங் இங்கே வேணுங்க சார். எங்கள் பிள்ளைங்களை கொண்டுட்டு போய் கரட்டோரம்லாம் விட முடியாது, கரட்டு சைடு கொண்டு போய் கட்டுங்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் சேஃப் இல்லாமல் நாங்கள் கரட்டோரம் கொண்டுட்டு போக முடியாது. நாங்கள் படித்த வரையிலும் இங்கே தான் பில்டிங் இருந்தது. இதுக்கு மேலே எங்களுக்கு பில்டிங் இங்கே தாங்க சார் வேணும். ஆமாம், அது எல்லாமே வாங்கியிருக்கோம். என் பேர் மீனாட்சி. நான் வந்து 1995 வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அப்பையிலேருந்து இந்த ஆண்டிப்பட்டியிலே தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த பொண்ணுங்க எல்லாமே என்கிட்ட படித்த பிள்ளைங்க. இவங்க பிள்ளைங்களே இன்னைக்கு என்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. இத்தனை வருஷமாக நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் பள்ளிக்கூடம் வச்சுருக்கேன். சிறந்த முறையில் நான் நல்ல அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றியிருக்கேன். எனக்கு 35 பிள்ளைங்க இங்கே. எப்படி 32 33 பிள்ளைங்க இருப்பாங்க. போட்டால் எல்லாமே செல்லில் இருக்குது, பாருங்கள் எவ்வளோ பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் வந்திருக்காங்கன்னு. இப்போ அவங்க கோயிலுக்காரங்க கட்ட வேணான்னு இப்போ இடிக்கிற வரை பேசாமல் இருந்தாங்க. இடிச்ச பின்னால் கோயில் கொண்டு வந்தாங்க வச்சுட்டு எங்களுக்கு இந்த இடம் கோயிலுக்கு வேணுங்கிறாங்க. அப்போ நாங்கள் அங்கன்வாடி எங்கே போவோம்? இத்தனை வருஷமாக இங்கே இருந்த இப்போ ஸ்கூலு இன்றைக்கி நாங்கள் எங்கெங்கே போவோம்? எங்களுக்கு இந்த இடத்துல தான் அங்கன்வாடி வேணுங்க. என்னோடய ஏரியா இதுதான், என்னோடய ஏரியாவுக்கு இப்போ சமமான இடம் இதுதான். இந்த இடத்துல எனக்கு வேணும். ஆமாங்க, பழசாயிடுச்சுன்னு மேலெல்லாம் இடிஞ்சு கொட்டிடுச்சு. அது வந்து கலெக்டரேட்டுக்கு வரைக்குமே போட்டால் பிடிச்சி அனுப்பியிருக்காங்க. கட்டடம் எவ்வளோ தூரம் இடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை இடிஞ்சு விழுந்ததுனால தான் இப்போ எங்களை காலி பண்ண சொல்லி நாங்கள் வாடகை கட்டடத்தில் இப்போ 4 மாதமாக இருக்கோம். 6 மாதம் தான் அந்த கட்டடத்துக்கு டைம் கேட்டிருக்கோம். கோயில் வந்து பின்னால் இருந்துச்சு. இந்த சாமி வந்து இப்போ 4 நாளாக தான் வச்சுருக்காங்க. அந்த இடம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க. இல்லை, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதான். அங்கன்வாடி இருந்த இடம் அது. பள்ளிக்கூடம் நாங்கள் அங்கே தான் நடத்திட்டு இருந்தோம். அதை இடிச்சிட்டு தான் இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க, சாமி வச்சுருக்காங்க. பின்ன சரோஜா என்னோட பேர். சார், இது வந்து பனங்காடு ஆண்டிப்பட்டி கிராமம். அதாவது ஆரம்பத்தில் ரேடியோ ரொம்ப இருந்து இப்போ வந்து பால்வாடி ஸ்கூலில் 2 வயசு 3 வயசு குழந்தைங்களை வந்து வச்சு சமையல் செஞ்சு வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு சைட் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா, இப்போ இந்த இடம் வந்து ஏற்கனவே எங்களுடைய இதில் இருக்குது. அதாவது இந்த பில்டிங் வரைக்குமே எங்களுது தான். என்னது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குப்தாஸ் கவுண்டர் வகைராவது. இப்போ வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் கிணறு, ஒரு பக்கம் டேங்க்கு, இந்த பக்கம் டிரான்ஸ்பாரம். அது மீறி கவர்மெண்ட்லேயே ஆர்டர் வந்து ஹைகோர்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, நீர்நிலையில் எந்த கவர்மெண்ட் பில்டிங்கும் கட்டக்கூடாதுன்னு. அதையும் மீறி அவங்க வந்து கட்டுறாங்க. நீரோட தான் இது முழுசுமே நீரோட. குழந்தைங்களுக்கு நாளைக்கு டிரான்ஸ்பாரம் இப்போ ஒன்றும் இல்லை, கிணத்துல ஒரு பிள்ளைங்க தவறி விழுந்துருச்சு, அந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுவோம்? எங்களை தானே பிடிச்சிட்டு போவோம், கிணத்தை ஏயா பண்ணலன்னு. அதான் இப்போ தற்காலிகமாக நாங்கள் விட்டது. அது ரேடியோ ரூம். இதுக்காக வந்து பில்டிங் கட்டலாம். அந்த கட்டடம் கட்டி 70 வருஷம் ஆகுது. பில்டிங் இடிஞ்சு குழந்தைங்க மேலே விழுந்துருன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் பக்கத்தில் சொல்லி தான் அதை டொமாலிஷ் பண்ணாங்க. இதுக்கு மேலே எங்கள் குழந்தைங்க ஸ்கூல் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். இதுதான் எது சார்? எங்கள் தாத்தா குப்தாஸ் கவுண்டர் வகைராவுக்கு நாங்கள் 15 பேர் மொத்தமாக இருக்கிற அந்த குடும்பத்துக்கு சேர்த்து. இல்லை, ஆமாம், இது வரைக்குமே எங்கள் தாத்தா தான் இந்த ஊரில் வந்து ஒதுக்கி முதல் பஞ்சாயத்து தலைவரே அவர் தான். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு முத எல்லாம் பிரிக்கும் போது பஞ்சாயத்து தலைவரே அவர் தான்.
ஆமாம் இல்லை தானமாக கொடுக்கல எழுதியே கொடுக்கல நாங்கள் எழுதி கொடுக்கல ஏங்க ஊரே இல்லாத இருந்துச்சு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் சரி இந்த இடம் காலியாக தானே இருக்குது, ஒரு கட்டி விடலாம், ஒரு செய்தி மக்கள் கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து செஞ்சு இந்த காந்தி சிலையை கொண்டு வந்து தூக்கி வச்சார். இதுதான் கட்டடம் டேமேஜ் ஆயிடுச்சு. கே நேரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.